97% மக்கள் இந்த உலகத்தில் கல்யாணம்ன்ற தெரியாம போய் சிக்கிக்கிறீங்க. உள்ளுக்குள்ள போய் கல்யாணம்னா என்னன்னே தெரியாம போய் சிக்கிக்கிறீங்க. என்னுடைய கருத்து தான் பெருசுன்னு நீங்க சண்டை போடுவீங்க, என் கருத்து தான் பெருசுன்னு அந்த புள்ள சண்டை போடும். ரெண்டு ஒருத்தர் மாத்த முயற்சி பண்ணுங்க. எப்படி மாத்துவீங்க? மனம்னா என்னன்னே தெரியல, மனம் எப்படி செயல்படும்ன்றதே தெரியல. எப்படி நீங்க மனதின் பிடியிலிருந்து எப்படி விடுதலை அடைவீங்க? சுகம் வேணும்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப சுகம் எதில் எனக்கு கிடைக்குமோ அந்த பாதையை நோக்கி போறதுதானே உத்தமம். எஸ்ஆர்னோ அது எதுல கிடைக்குன்னா மனசு அதன் போக்குல நீரோட நிலையில ஓட விட்டீங்கன்னா கிடைச்சிடும். வேற எதுலையுமே கிடைக்காது. எழுதி வச்சு சரணாகதினா என்ன? ஃப்ரீ ஃப்ளோல விட்டுரு, சரண்டர் பண்ணிரு. %97 மக்கள் இந்த உலகத்தில் கல்யாணம் பண்ணிக்கங்க, நான் வேணான்னு சொல்ல, தெரியாம போய் சிக்கிக்கிறீங்க. உள்ளுக்குள்ள போய் கல்யாணம்னா என்னன்னே தெரியாம போய் சிக்கிக்கிறீங்க. புரியவே இல்லை உங்களுக்கு. மேரேஜ்னா என்னன்னே புரியல. மேரேஜ்னா என்னன்னே புரியாம உள்ளுக்குள்ள போய் என்ன பண்ணுவீங்க நீங்க? மனம்னாவே என்னன்னு தெரியல, மேரேஜ்னா என்ன தெரியும்? இது சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல வளர்ந்து வந்திருக்கும், இது சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல வளர்ந்து வந்திருக்கும். ரெண்டு வேற வேற கேரக்டர், வேற வேற சுச்சுவேஷன், வேற வேற சூழ்நிலை. ரெண்டையும் கல்யாணம் பண்ணி வச்சோன்னே இது இதை மாற்ற முயற்சி பண்ணும், இது இதை மாற்ற முயற்சி பண்ணும். விளங்கவே விளங்காது. எப்படி மாற்றுவீங்க? கடைசி வரைக்கும் மாற்ற ட்ரை பண்ணியே செத்து போயிடுவீங்க. நான் உன்னை டாமினேட் பண்ணுறேன், நான் என்னுடைய கருத்து தான் பெருசுன்னு நீங்கள் சண்டை போடுவீங்க, என் கருத்து தான் பெருசுன்னு அந்த புள்ள சண்டை போடும். ரெண்டு ஒருத்தர் மாற்ற முயற்சி பண்ணுங்க. எப்படி மாற்றுவீங்க? நீ மாற்றி காட்டுங்க. அவ்வளோ தைரியமானாலும் எங்களாலேயே முடியல, நீங்கள் எப்படி மாற்றுவீங்க? என் வீட்டில் இருக்கிறவங்கள என்னால் மாற்ற முடியாது தெரியுமா? அது உங்களுக்கு இது வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? அதுதான் உண்மை. நீங்கள் தயார் நிலையில் வந்து வாழ்க்கையில் ஏதாவது கற்றுக்கணும்னு உட்காந்துருக்கீங்க, அதனால உங்களை என்னால் மாற்ற முடியாது. தயார் நிலையில் இல்லாதவங்க நான் இல்லை, சிவபெருமானே இறங்கி வந்தாலும் அவர் மாற்ற முடியாது. எப்படி மாற்றுவீங்க? உங்கள் கணவன் மனைவியை எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? எப்படி புரிஞ்சுப்பாங்க அவங்க? எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க? உடல் ரீதியாக உங்களுக்கு ஒரு சுகம் தேவைப்படுது, இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, வெறுப்பாயிரும். நான் அப்புறம் இல்லை எனக்கு அந்த சுகத்துக்கெல்லாம் கல்யாணம் பண்ணலன்னா ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளையை கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கோங்க. பண்ணுவீங்களா? அப்படி பண்ணுவீங்களாங்க? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு உடல் ரீதியாக ஒரு தேவை இருக்குது, அதனால் வயசு வந்த உடனே அந்த வயசு கோளாறு ஆயிடக்கூடாதுன்றனால கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான். இல்லாட்டினா வேற ஏதாவது தப்பாக போய் குடும்ப மான மரியாதை போயிடும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி உன்னை லாக் பண்ணிடுறான். இப்போ பிரச்சனை என்னன்னா, மான மரியாதை போகக்கூடாதுன்றது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் இருக்கிறதுனால மனசை பற்றி இவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றது செகண்ட் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சிடறான். நீயே சண்டை போட்டு கற்றுக்க உன் அனுபவத்தில்னு. எப்படி கற்றுக்க முடியும்? மனம்னா என்னன்னே தெரியல, மனம் எப்படி செயல்படும்ன்றதே தெரியல. எப்படி நீங்கள் மனதின் பிடியிலிருந்து எப்படி விடுதலை அடைவீங்க? ஒரே வழிதான். சுகம் வேணும்னா கல்யாணம் பண்ணுறோம், சுகம் வேணும்னா சாப்பிட்றோம், சுகம் வேணும்னா ஊர் சுற்றுறோம், சுகம் வேணும்னா அங்கே போகிறோம் இங்கே வரோம், எல்லாம் பண்ணுறோம். எல்லாமே சுகத்துக்காக தான் பண்ணுறோன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ மனித வாழ்க்கையை எதுக்காக? சுகத்துக்கு தான். இது ஒன்றும் தப்பான வார்த்தை ஒன்றும் கிடையாது. சுகம்ன்றது என்னங்க, ஒரு நல்ல வார்த்தை தானேங்க அது. அது தெரிஞ்சு போச்சு இல்லை? அப்போ அது என்ன பண்ணணும்? அது எதில் உண்மையாக கிடைக்குமோ அதை நோக்கி போகிறது தானே உத்தமம். எஸ்ஆர்னோ? சுகம் வேணும்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப சுகம் எதில் எனக்கு கிடைக்குமோ அந்த பாதையை நோக்கி போறது தானே உத்தமம். எஸ்ஆர்னோ? அது எதுல கிடைக்குன்னா மனசு அதன் போக்குல நீரோட நிலையில ஓட விட்டீங்கன்னா கிடைச்சிடும். வேற எதுலையுமே கிடைக்காது. எழுதி வச்சுக்கோங்க. இந்த உண்மையை கண்டுபிடிப்பதற்காக 40 வருடம் ஒரு ஞானி கஷ்டப்பட்டார். சேலத்தில் இருக்கிறார். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க. பேரு ஸ்ரீ பகவத் ஐயா. எத்தனை பேருக்கு தெரியும் அவரை? கை தூக்குங்க. பிரவாகம் என்று இதற்கு பேர் வைக்கிறார். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க அவர். அவரெல்லாம் இந்த 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 ஜென்மத்துக்கு கிடைச்சது நம்ம பண்ண மாபெரும் பாக்கியம், புண்ணியம். நான் சக்தி நிலை, கருணை அப்படி போயிட்டேன். அவர் பாருங்க இன்னும் எளிமையாக வந்துட்டார். மைண்டை உள்ள சரண்டர் பண்ணிடு, வெளியே சரண்டர் பண்ணாத, அமைதி நிலைக்கு போயிடும். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். பெரிய பெரிய ஆளுங்களாம் போய் காலில் விழுகிறாங்க. காரணம் என்ன? இது எவ்வளோ பெரிய தத்துவம் தெரியுமா? மனசை நிறுத்துறதுக்காகவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். 40 வருஷம் அவர் சமாதி நிலைக்கு போறாரு, பயிற்சி பண்றாரு, அதை பண்றாரு, இதை பண்றாரு, ஒன்றும் புரியல. என்னடா 40 வருஷம் கழிச்சு புரியுது. என்ன ஒன்றும் பண்ணாம விட்டா அதுவே சரியாயிரும். இதுக்கு எத்தனை வருஷம்? இப்போ உங்களுக்கு இந்த உண்மை கிடைக்குது இல்லை? இது 40 வருஷத்துல கிடைக்கல.
ஒரு 10,000-20,000 வருஷம் கழிச்சு கிடச்சிருக்கு. எப்படி அப்படின்னா, காட்டுக்குள்ளே போனால் தான் ஞானம் கிடைக்குன்றது கடந்து வர்றதுக்கே 1000 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம்? அப்புறம் 1000 வருஷத்துக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஞானம் அடையலான்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே தவம் இதெல்லாம் பண்ணாலும் ஈஸியாக ஞானம் அடையலான்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தவம் இதெல்லாம் கடந்து எல்லாத்துக்கும் 1000 வருஷம் தவம் இதெல்லாம் கடந்து இல்லை கருணையிலையும் ஞானத்தை அடையலான்றக்காக வள்ளலார் வராரு. அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார் என்பதோல் போர்த்தி உடம்புன்னு ஒருத்தர் வராரு. காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கின்னு ஒருத்தர் வராரு. எல்லாம் காதல் 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 ஒரு கூட்டம் கிளம்புது. அப்ப கருணையிலையும் இறைவன் அடையலாம். அதுக்கு ஒரு 1000 வருஷம். எத்தனை வருஷம்? நீங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னா எத்தனை வருஷம் ஆகும் உங்களுக்கு? இப்ப ரொம்ப எளிமையா பகவத் ஐயா வரைக்கும் வந்தாச்சு. என்ன சொல்றாங்க? பகவத் ஐயா சொன்னதான் ரமண மகரிஷியும் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? மனம்ன்ற ஒன்னே இல்லை, சரண்டர் ஆயிருங்கிறார். சரணாகதின்னு மீன் பண்றாரு. சரணாகதினா என்ன? ஃப்ரீ ஃப்ளோல விட்டுரு, சரண்டர் பண்ணிரு. இப்போ கார் இங்க இருக்கு, உங்களோட கார் வெளியில இருக்கு, உங்க கார் தான், பட் நான் ஓட்டுறதுக்காக வரேன். நீங்க என்ன பண்ணணும்? என்கிட்ட சாவியை கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்து ஜாலியா ரைடை வாட்ச் பண்ணணும். எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு உங்களுக்கு தெரியும், என்கிட்ட லைசன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நான் எவ்வளவு தூரம் வேணாலும் ஓட்டிட்டு போவேன்னு தெரியும், ஸ்பெஷலா கார் ஓட்டக்கூடிய எபிலிட்டி எனக்கு இருக்குன்றது தெரியும். எஸ் ஆர் நோ? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? காரை என்கிட்ட கொடுத்துட்டு பேசாமல் உட்காந்து வரணும். கார் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன், இந்த இதாங்க கிளச்சு பாருங்கள், அதை அமுத்திக்கங்க அப்பப்போ அப்படின்றீங்க. நான் பார்க்குறேன், சரி ஓகே. இன்னும் கொஞ்சம் பிரேக் 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 அமுத்துங்கன்றீங்க. சரி அமுத்துறேன். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏங்க கொஞ்சம் ஸ்பீடாக போங்க அப்படின்றீங்க. லெஃப்ட் பாருங்கன்றீங்க, ரைட்டு பாருங்கன்றீங்க, சிக்னல் வருதுன்றீங்க, ஹேண்ட் பிரேக்கை போடுங்கன்றீங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? சாவியெல்லாம் கொடுக்க மாட்டேன், பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவேன் நான் காரை. நான் அவ்வளோ பொறுமைலாம் எனக்கு கிடையாது. என்ன சாவியை கையில் கொடுத்துட்டு போவேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு கோவம் செமையாக வரும். காரில் உங்கள் உட்கார வச்சு ஃபுல்லாக சென்ட்ரல் லாக் பண்ணி காரில் ஃபுல்லாக பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவேன். இப்படிப்பட்ட ஒரு கார் வேணா, இப்படிப்பட்ட ஒரு ஆள் வேணாக்கெல்லாம் அவ்வளோ கோவம் வரும். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, காரை கொடுத்தாச்சுன்னா நம்பிக்கையாக ஓட்ட விட்டுறணும். எஸ் ஆர்னோ? அப்படின்னு அந்த இடத்துல கேள்வி. அதுக்கு பேர் தான் சரணாகதி. இப்போ உள்ளுக்குள்ள நான் என்ன பண்றேன்? சரண்டர் பண்ணுங்கன்னு சொல்லிடுறேன். சரண்டர் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சுன்னா அது சரண்டர் தான், சரணாகதி தான். கம்ப்ளீட்டா கொடுத்துடணும். அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு கேள்வி வரலாமா? டவுட் வரலாமா? வரலாமா? கேள்வி டவுட் வந்ததுன்னா மறுபடியும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்குள்ள போறீங்கன்னு அர்த்தம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. மாபெரும் ஒரு தத்துவ விளக்கத்தை புத்தர் சொன்னதை, ஓஷோ சொன்னதை, ரமண மகரிஷி சொன்னதை, வள்ளலார் சொன்னதை, எல்லாரும் சரணாகதியை பத்தி பேசியிருக்காங்க. ஒரு சில பேர் சரணாகதியை பத்தி பேசிட்டு பவர் பக்கமா போயிடுவாங்க. ஒரு சில பேர் சரணாகதி பத்தி பேசிட்டு கருணை பக்கமா போயிடுவாங்க. ஒரு சில பேர் சரணாகதி பத்தி பேசிட்டு பக்தி பக்கமா போயிடுவாங்க. சரணாகதி என்பது இப்போதைக்கு நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்றதுக்கு நிம்மதி வேண்டும். நிம்மதி வேண்டும்னா மைண்டை ஃப்ரீ ஃப்ளோவில் போக விடணும். மைண்டை ஃப்ரீ ஃப்ளோவில் நீங்கள் எப்போ போக விடலையோ மனம் போட்டு உங்களை அழுத்திக்கிட்டே இருக்கணும். இதை நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. நீங்கள் தயவு செஞ்சு இப்போ சாப்பாடு டைம் விடும்போது, லன்ச் டைமில் ஒரு 2 to 3 minutes, இல்லை மிஞ்சி போனால் 5 to 10 minutes மைண்டு தாட் எழும்போது அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அதை தடுத்து நிறுத்தக்கூடாது, அதை பார்க்கவும் கூடாது, அதை போக விட்டுறணும். அதை என்ன பண்ணணும்? அது எப்படின்னு கேட்காதீங்க. அது நீங்கள் பண்ணதான் புரியும். உங்களுக்கு புரியாது இல்லாட்டினா. எந்த எண்ணம் இருந்தாலும் அந்த எண்ணத்தை கிராஸ் பண்ணி போக விட்டுறணும். எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்தை கிராஸ் பண்ணி போக விட்டுறணும். ஒரு 2 to 3 நிமிஷம் மட்டும் நல்ல எண்ணம் வந்தாலும் கிராஸ் பண்ணி போக விட்டுருங்க, கெட்ட எண்ணம் வந்தாலும் கிராஸ் பண்ணி போக விட்டுருங்க. இப்படி நீங்கள் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அப்போ தான் புரியும். 100 கோடி பணம் தேவையில்ல, பிடிச்ச ஆள் வர தேவையில்ல, பிடிச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. அந்த பிளிஸ்லயே இருப்பீங்க. எதுவுமே பண்ணாமல் ஆனந்தத்திலேயே இருப்பீங்க. எனர்ஜி கெயின் ஆகும், கண்ணு பெருசாயிடும். ஒரு மாதிரி நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு உணர்வெல்லாம் ரெகுலராக பண்ணீங்கன்னா ஏற்பட்டுரும். அவ்வளோ இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த நிலைக்கு பேர் என்ன தெரியுமா? நீரோட நிலை சொல்லிட்டேன். பட் இந்த நீரோடை நிலையில நீங்க பயணம் பண்ணீங்கன்னா ஒரு நிலைக்கு போவீங்க. அந்த நிலைக்கு பேர் தெரியுமா? ஜீவன் முக்தி நிலை. இந்த நிலைக்கு பேர் என்ன? ஜீவன் முக்தி நிலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவன் ஒருவன் மனதை பிடித்து வைக்காமல் அதன் போக்கிலேயே ஓட விட்டு விடுகிறானோ அவன் வாழும் போதே முக்தி நிலையை அடைந்து விட்டான் என்று பொருள். அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சு போச்சு. நீங்க இப்போ இந்த நிலையிலேயே, நீரோட நிலையிலேயே உங்களது மனதை நீங்க செயல்பட விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, செத்து போயிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் அடுத்த பிறவி எடுக்க மாட்டீங்க.
ஏன்னா அந்த ஜீவன் வாழும் போதே முக்தி நிலையை அடைந்து விட்டதுன்ற பொருள். நீ முக்தினா எப்பயோ அடைய போறேன்னு நினைக்காதீங்க. முக்தி எப்ப கிடைக்கும் அப்படின்னா, உங்க மனதை ஒவ்வொரு வினாடியும் அதன் போக்குல நீரோடை நிலையில செயல்பட விடும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுல்ல, அந்த ரிலாக்ஸேஷனுக்கு பேர் தான் முக்தி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.